ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து தப்பாக ப்ளே பண்ண தப்பாக தான் போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து சில விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கள். ஃபோல்டரில் ப்ளே பண்ணுறது, சிங்க்கை யூஸ் பண்ணி ப்ளே பண்ணுறது எல்லாம் முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். மேனுவல் மிக்சிங் வாங்க, இந்த மாதிரி ப்ளேலிஸ்ட்டாக ரெடி பண்ணி ப்ளே பண்ணுங்கள். வேறு லெவல் மிக்சிங் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் போடும்போது ஃபாஸ்ட்டாக லோட் ஆகும். நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணுறதுக்கும் ஃபோல்டர்லேருந்து ப்ளே பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ப்ளேலிஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக லோட் ஆகும், குயிக்காக நீங்கள் ப்ளே பண்ணலாம். நீங்கள் ஃபோல்டர்லேருந்து ப்ளே பண்ணுறீங்கன்னா Hello friends, welcome to VMDJ Academy, Chennai's best DJ and music production academy. Every week ஒரு புது வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பிளேலிஸ்ட் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், எல்லா வீடியோஸுமே பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆகும் நினச்சிட்டு நான் VMDJ Academy ஜாயின் பண்ணுங்கள். நிறைய கோர்சஸ் இங்கே ஆஃபர் பண்ணுறோம், நீங்கள் அந்த கோர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இனி நம்ம பேச போகிற டாபிக் வந்து பிளேலிஸ்ட் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்ன்றதை சொல்கிறேன். ஸோ நிறைய டிஜேஸ் பார்த்தீங்கன்னா ஃபோல்டர்ஸ் வந்து ப்ளே பண்ணுறேங்க. பிரச்சனை இல்லை, ஃபோல்டர்ஸ் வந்து ப்ளேயும் பண்ணலாம். பட் பிளேலிஸ்ட் எதுக்காக க்ரியேட் பண்ணுவோன்னா ரெண்டு மெயின் அட்வான்டேஜ். ஒன்று வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 3-4 ஃபோல்டர்லேருந்து சாங்ஸ் எடுத்து ஒரே பிளேலிஸ்ட்டில் போட்டுக்கலாம். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து சாங்ஸை வந்து சர்ச் பண்ணலாம். ரெண்டாவது அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட். அதாவது உங்கள் பிளேலிஸ்ட்டை வந்து அப்படியே நீங்கள் ஒரு ஃபைல் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லை பென்ட்ரைவ் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லை பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். சப்போஸ் உங்கள் சாஃப்ட்வேர் கிராஷ் ஆகிடுச்சு, நீங்கள் அதை ரீஇன்ஸ்டால் பண்ண அப்புறம் ஒரு பென்ட்ரைவ் மூலமாக அந்த எக்ஸ்போர்ட் பண்ண ஃபைல்ஸை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒருத்தருமே நீங்கள் வந்து ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ண அவசியம் இல்லை. ஃபஸ்ட் டைம் கிரியேட் பண்ணால் போதும், அதை அப்படியே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். பிளேலிஸ்ட் யூஸ் பண்ணுறது நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. பிளேலிஸ்ட்ன்றது என்ன? பிளேலிஸ்ட்ன்றது நீங்கள் யூஸ் பண்ண டிஜே சாஃப்ட்வேருக்குள்ளே ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். இந்த பிளேலிஸ்ட்குள்ளே வந்து எந்த சாங்குமே காப்பி ஆகாது, எல்லாமே ரூட் எடுக்கும். அதாவது மெயின் சோர்ஸ்லேருந்து அதை ரூட் எடுத்து தான் சேவ் பண்ணிக்கும். சாங்ஸ் வந்து காப்பி பண்ணாது. ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க, நான் பிளேலிஸ்ட் ரெடி பண்ண அப்புறம் ஒரிஜினல் சாங்ஸ் டெலீட் பண்ணலாமா கேட்குறாங்க. கண்டிப்பாக பண்ணக்கூடாது. நீங்கள் பிளேலிஸ்ட் ரெடி பண்ண அப்புறம் ஒரிஜினல் சாங்ஸை டெலீட் பண்ணுறதோ இல்லை ஒரிஜினல் ஃபைலில் ரீநேம் பண்ணுறதோ கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஓகே, பிளேலிஸ்ட் வந்து எல்லா சாஃப்ட்வேரும் கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ரெக்கார்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, சரட்டோ, வர்ச்சுவல் டிஜே, டிராக்டர், எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்பாட்டிஃபை, பீட் போர்ட், இதுலேயுமே பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். பிளேலிஸ்ட்ன்றது என்ன? நிறைய சாங்ஸ் இருக்கும், ஆனால் உங்களுக்கு தேவையான சாங்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அந்த பிளேலிஸ்ட்குள்ளே போடுறீங்க. அதுதான் பிளேலிஸ்ட். ஸோ ஒரு டிஜேக்கு போகிறீங்க, ஒரு ஈவெண்ட் ப்ளே பண்ணுறீங்கன்னா எல்லா சாங்ஸுமே ப்ளே பண்ண போகிறது இல்லை. நீங்கள் ஒரு 1000 பாட்டு உங்கள் லேப்டாப் வச்சுருந்தா கூட நீங்கள் ப்ளே பண்ண போகிறது 100 பாட்டு தான் இருக்கும். ஸோ அந்த 100 பாட்டு எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு நீங்கள் பிளேலிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இங்கே ப்ளே பண்ணலாம். பிளேலிஸ்ட் வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் சாங்ஸ் சர்ச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஆர்டிஸ்ட் வைஸாக ஈஸியாக சர்ச் பண்ணலாம், பிபிஎம் வைஸ் சர்ச் பண்ணலாம், இல்லைனா வந்து ஒரு கீ வைஸ் சர்ச் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து சாங்ஸை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பிளேலிஸ்ட் யூஸ் பண்ணி நிறைய அட்வான்டேஜ் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் டிஜேயிங் வந்து ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ பிளேலிஸ்ட் எப்படி நான் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன், அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் 4 சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவேன். ரெக்கார்ட் பாக்ஸ், டிராக்டர், வர்ச்சுவல் டிஜே, அப்புறம் சரட்டோட யூஸ் பண்ணுறேன். ஸோ எல்லா சாஃப்ட்வேருமே என்னோடய பிளேலிஸ்ட் வந்து காமனாக தான் இருக்கும். ஸோ எதுவுமே மாறாது. ஸோ எல்லா சாஃப்ட்வேரும் ஒரே மாதிரி தான் பிளேலிஸ்ட் வச்சுருப்பேன். ஸோ நீங்கள் ஒரு சரட்டோ யூஸராக இருந்தால் பிளேலிஸ்ட் வந்து இந்த இடத்துல இருக்கும். இதெல்லாம் பிளேலிஸ்ட் தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஒரு ஃபோல்டர்லையுமே சப் ஃபோல்டர்ஸ் இருக்கும். இப்போ ராகுல் பிளேலிஸ்ட் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணேன்னா அதுக்குள்ளே ஒரு சப் ஃபோல்டர்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து நான் ரெகுலராக ப்ளே பண்ணுற ட்ராக்ஸாக இருக்கும். ஹிந்தி, தமிழ், ஹிப்ஹாப்பு, ரெட்ரோ, ராக் ஹிட்ஸ், கமர்ஷியல். ஸோ இதெல்லாம் ரெகுலராக ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபோல்டர்ஸுமே ஒரே மாதிரி தான் வச்சுருப்பேன் நான். இது வந்து சரட்டோடைய பிளேலிஸ்ட். ஓகே, டிராக்டர் யூசர்ஸ்க்கு அவங்க பிளேலிஸ்ட் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ டிராக்டர் சாஃப்ட்வேர்க்குள்ளே பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் வந்து இங்கே இருக்கும். பிளேலிஸ்ட்னு போட்டிருக்கும். நான் ஐக்கானை கிளிக் பண்ணால் பிளேலிஸ்ட்டெல்லாம் இங்கே வந்து லெஃப்ட் காட்டும். ஸோ அதுக்குள்ளே மெயின் ஃபோல்டர்ஸ் இருக்குது. ஃபோல்டர்ஸ்க்குள்ளே சப் ஃபோல்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட். ஸோ மெயின் ஃபோல்டர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னோடய பிளேலிஸ்ட் இருக்கும், மை பிளேலிஸ்ட். ஸோ அங்கே சர்வரில் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். ஸோ எல்லாமே ஹிந்தி, தமிழ், ரெட்ரோ இந்த மாதிரி நான் வச்சுருப்பேன். ஸ்டார்ட் அப் மியூசிக் தனியாக ஒரு ஃபோல்டர் போட்டிருக்கேன். இது வந்து ஸ்டார்டிங்கில் நான் ஸ்டாப் எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அது மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அப்புறம் அதர் மியூசிக்கில் வந்து மற்ற லாங்குவேஜஸ்லாம் வந்து போட்டிருப்பேன். இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாங்ஸை நீங்கள் ஒரு தடவை ஃபோல்டரில் போய் எங்கே இருக்க அந்த சாங் தேவையில்லை. இந்த சர்ச் டாக்கில் நீங்கள் வந்து என்ன நேம் டைப் பண்ணுறீங்களோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பிளேலிஸ்ட்டு ஷோ கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெட்டுன்னு போடுறேன். ஸோ அதாவது வெட்டிங் அந்த மாதிரி சாங்ஸ் ஏதாவது தேடணுன்னா வெட்டுன்னு போட்டாலே அந்த வெட்டிங் பேஸ்ட் சாங்ஸ் எல்லாமே எனக்கு வந்து
ஷோ அது பார்த்தீங்களா, இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ளே பண்ணுறதுக்கு. ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் கேட்குறாங்கன்னா ஆர்டிஸ்ட்டை நேம் டைப் பண்ணிட்டீங்கன்னா ஆர்டிஸ்ட் எல்லா சாங்ஸ் எங்கே நீங்கள் வச்சுருக்கீங்களோ எல்லாமே இதில் வந்து ஷோ பண்ணிவிடும். ஆனால் அது ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஷோ பண்ணும். நீங்கள் ஃபைலில் வச்சுருந்தீங்கன்னா ஷோ பண்ணாது. ஸோ ப்ளேலிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாமே ஈஸியாக நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். நீங்கள் பிபிஎம் வைஸ் கூட போகலாம். 100 பிபிஎம் சாங்ஸ்னால் 100 பிபிஎம் டைப் பண்ணுங்கள். ஸோ 100 பிபிஎம் இருக்கிற சாங்ஸ் எல்லாமே, அதாவது +or-5 போட்டு எல்லாமே அவங்களுக்கு வந்துடும். அப்புறம் வர்ச்சுவல் டிஜி ஓப்பன் பண்ணுவோம். வர்ச்சுவல் டிஜிலையும் ப்ளேலிஸ்ட் இருக்குது. மற்ற சாஃப்ட்வேர் இருக்க மாதிரி அதுலேயும் அதே மாதிரி தான் வச்சுருப்பேன் என்னோடய ப்ளேலிஸ்ட்டை. ஓகே, மை ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஸோ அதே மாதிரி தமிழ் குத்து சாஃப்ட்வேர்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுலேயும் வந்து ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே ப்ளேலிஸ்ட் இருக்குது. ரெக்கார்ட் பாக்ஸ்லையும் பார்த்துருவோம். ரெக்கார்ட் பாக்ஸில் ப்ளேலிஸ்ட்டு கிளிக் பண்ணுவோம். ஸோ இதுதான் என்னோடய ப்ளேலிஸ்ட். ஸோ எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து சாங்ஸை ப்ளே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் ப்ளேலிஸ்ட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ப்ளேலிஸ்ட் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாகிடும். நீங்கள் டிராக்டரில் ப்ளேலிஸ்ட் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா கியூப் பாயிண்டோட எக்ஸ்போர்ட் ஆகும். மற்ற சாஃப்ட்வேரில் வந்து இப்போ அப்டேட் பண்ணுறாங்க, மேபி ஃபியூச்சரில் அதுவும் அதே மாதிரி ஆகும். ஆனால் டிராக்டரில் வந்து கியூப் பாயிண்ட்ஸ் வந்து சாங்லேயே ஸ்டோர் ஆகும். அது பெரிய அட்வான்டேஜ். ஸோ என்னோடய டாப் பாலிவுட் ஹிட்ஸு, டோலிவுட், ஹிந்தி, ரெட்ரோ. ஸோ நான் என்ன ரெகுலராக நான் ப்ளே பண்ணுறேன் எல்லாம் ஒரு ஃபைலாக போட்டு அந்த ஃபைலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய சாங்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே வந்து என்ன நான் ப்ளே பண்ணுவேன், ரெகுலராக ப்ளே பண்ணுற ட்ராக்ஸ் எல்லாமே இருக்கும். 2-3 ட்ராக் வந்து நான் ப்ளே பண்ண மாட்டோம், அது ஃபோல்டரில் இருக்கும், அது ஈஸியாக எடுத்துக்கலாம். ஆனால் ரெகுலராக ப்ளே பண்ணுற ட்ராக்கே எனக்கு ஒரு தடவை ஃபோல்டரை போய் எடுக்கணும்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ளேலிஸ்ட்டில் ஈஸியாக நீங்கள் வந்து ட்ராக்கை லோட் பண்ணிக்கலாம். ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சாங் நம்ம எத்தனை தடவை ப்ளே பண்ணணும்னு காட்டிடும். ஸோ ரெகுலராக ஒரு ட்ராக் வந்து 5 தடவை ப்ளே பண்ணுறோன்னா அதுவும் ஷோ பண்ணிவிடும். ஸோ ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு இந்த சாங் எது நம்ம அதிகமாக சாங் போட்டிருக்கோம் அந்த சாங்கே நீங்கள் வந்து மறுபடியும் ப்ளே பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் ப்ளேலிஸ்ட்டில் காட்டும் உங்களுக்கு. இப்போ ப்ளேலிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது நான் சொல்கிறேன். இது ரெக்கார்ட் பாக்ஸில் சொல்கிறேன். மோஸ்ட் ஆஃப் எல்லா சாஃப்ட்வேருமே சேமாக தான் இருக்க போகுது. இங்கே ஒரு ஐகான், இங்கே ஒரு ப்ளஸ் மார்க்கில் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணால் ஒரு ப்ளேலிஸ்ட் ஓப்பன் ஆகுது. ஸோ இது வந்து VMDG ப்ளேலிஸ்ட். ஓகே, ஸோ VMDG ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ அதுக்குள்ள சாங்ஸ் வந்து நான் உள்ளே கொண்டு வரணும். 2 ஆப்ஷன். ஒன்று வந்து ட்ராக் பண்ணி உள்ளே போட்டுடலாம். அப்படின்னு எக்ஸ்ப்ளோரர் போயிட்டு ரெக்கார்ட் பாக்ஸில் இருக்கும்போது எக்ஸ்ப்ளோரர் போயிட்டு லைக் கிளிக் பண்ணிங்கன்னா லோ டு ப்ளேலிஸ்ட்னு காட்டும். இதை காட்டுறேன் பாருங்கள். நம்ம எக்ஸ்ப்ளோரர் போயிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அனலைஸ் ஆகாத ட்ராக்ஸ் மேலே இருக்கிறது. ஸோ இந்த ட்ராக் எடுப்போம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டேன், ரைட் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து ஆட் டு ப்ளேலிஸ்ட் காட்டுது பார்த்தீங்களா. ஸோ டேரெக்டாக ஆட் டு ப்ளேலிஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே ஏரோ மார்க் இருக்குது, அதோட சைடில் போனீங்கன்னா இப்போ நான் க்ரியேட் பண்ண ப்ளேலிஸ்ட் மேலே இருக்குது பார்த்தீங்களா, VMDG ப்ளேலிஸ்ட். நீங்கள் என்ன ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதை இங்கே காட்டிடும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். எல்லாமே லோட் ஆகிடும். ஸ்கேன் பண்ணிவிடும். அட் மீன்ஸ் இந்த சாங்கை வந்து ஃபுல்லாகவே ஸ்ட்ரக்சர் என்ன சாங் எப்படி இருக்குன்ற ஸ்கேன் பண்ணி ஆட்டோ கெயின் எல்லாமே கரெக்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ எல்லாம் ரெக்கக்னைஸ் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இது ஒன்ஸ் ரெக்கக்னைஸ் ஆகிடுச்சுன்னா இதோட டேட்டா அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் போடும்போது ஃபாஸ்ட்டாக லோட் ஆகும். நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணுறதுக்கும் ஃபோல்டர்லேருந்து ப்ளே பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ப்ளேலிஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக லோட் ஆகும், குயிக்காக நீங்கள் ப்ளே பண்ணலாம். நீங்கள் ஃபோல்டர்லேருந்து ப்ளே பண்ணுறீங்கன்னா லோட் ஆகிற டைம் எடுக்கும். ஹிஸ்ட்ரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட் ஈவெண்ட் என்னென்ன சாங்ஸ் ப்ளே பண்ணிங்கன்னா ஹிஸ்ட்ரியில் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து ப்ளே பண்ணும்போது இந்த சாங்ஸ் நம்ம யோசிக்க மாட்டோம், மறந்துடுவோம் என்னென்ன லைனில் ப்ளே பண்ணோன்ட்டு. நம்ம ஹிஸ்ட்ரியில் போயிட்டு அந்த டேட்டை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் என்னென்ன சாங்ஸ் ப்ளே பண்ணிங்கன்ட்டு. அப்போ ப்ளேலிஸ்ட்டில் இருந்தால் தான் அந்த ஹிஸ்ட்ரியே வரும், இல்லைன்னா அந்த ஹிஸ்ட்ரி வராது. ஸோ இதெல்லாம் வந்து சூப்பர் அட்வான்டேஜ் ப்ளேலிஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால. எல்லா டிஜேயுமே ப்ளேலிஸ்ட் யூஸ் பண்ணுங்க. ஃபோல்டர்ஸில் யூஸ் பண்ணது அவாய்ட் பண்ணுங்கள், ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. அதாவது இல்லாத ட்ராக்கை கேட்குறாங்க, அப்போ ஃபோல்டர்லேருந்து ப்ளே பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் எல்லா டிஜேஸுமே ப்ளேலிஸ்ட் வச்சு ப்ளே பண்ணுறது தான் அட்வைசபிள். ஸோ VMDG ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி டீச் பண்ணிவிடுவோம். யாருமே வந்து ஃபோல்டர் ட்ராக் பண்ணி போட மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி டீச் பண்ணிவிடுவோம். ப்ளேலிஸ்ட்லேருந்து அவங்க வந்து ப்ளே பண்ணுறாங்க, ஹேபிட் பண்ணிவிடுவோம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து தப்பாக ப்ளே பண்ண தப்பாக தான் போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து சில விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கள். ஃபோல்டரில் ப்ளே பண்ணுறது, சிங்க் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணுறது எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். மேனுவல் மிக்சிங் வாங்க, இந்த மாதிரி ப்ளேலிஸ்ட்டாக ரெடி பண்ணி ப்ளே பண்ணுங்கள், வேறு லெவல் மிக்சிங் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய டிஜே டுடோரியல்ஸ்லாம் போட்டிருக்கேன், எல்லா டுடோரியல்ஸுமே பாருங்கள், எதுவும் மிஸ் பண்ணாதீங்க. See you on next video. Till then, take care. DJ Rahul. Bye.